Mic testing. Mic 6. Okay. Full name. Kevin Jaffet. Huh? Kevin Jaffet. What is his name? Alex Pandian. Alex Pandian. Why Pandian? I wish the both of Maniana and Maniana's wife will have Money Uncle and Money Uncle's wife should have a healthy baby, and they should they should be very careful about the baby. And I want Noah to say something. Ashwini aunty is very kind, and I hope her traits will go through the baby, and she will have a nice daughter, and I hope she grows up and becomes a good girl. And I want all the best. And I want Jonu to say. Very kind, and I want Zach to. Ashwini auntie and Mani uncle are very kind to us all the time, and they are loving and kind and good and very good. பிரைஸ் லார்ட். ஆண்டவருடைய மேலான கிருபைக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த ஃபங்க்ஷனுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அஸ்டிக்கும் மணிக்கும் ஆண்டுற எல்லா கிருபையும் எல்லா பலத்தையும் எல்லா சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தந்து இந்த ஃபங்க்ஷனில் இன்னும் மனநிறைவு அவங்களுக்கு கிடைச்சி ஆண்டோட கிருபையால் ஒரு சுகப்பிரசவத்தை கர்த்தர் கட்டளையிட்டு மிகுந்த சந்தோஷத்தை அவங்களுக்கு ஆண்டவர் கட்டளையிடும்படியாய் அவங்கள நான் வாழ்த்துறேன். அவங்க இன்னும் ஆண்டவர் நேர்த்தியாய் அந்த குழந்தைய அவங்க பெற்றெடுத்து கிருபைக்குள்ளே ஆண்டோட கிருபைக்குள்ளே அந்த குழந்தையும் வளர்க்குற அந்த ஞானத்தையும் அவங்களுக்கு தந்து கர்த்தர் அவங்க ஆசிர்வதிக்கும்படியாக நான் கேட்குறேன். காட் பிளஸ் யூ அஸ்னி அண்ட் மணி.
தேவன்தாமே. அப்பா, நாங்கள் தாயின் கர்ப்பத்தில் வெவ்வேறாக பிறந்தாலும் கிறிஸ்துவின் அன்பு நிமித்தமாக நாங்கள் ஒருவரை கடந்து வந்திருக்கோம். உங்கள் சமூகத்தில் என் நாமத்தை பிரசாதப்படுத்த எந்த ஸ்தானத்தையும் அவங்க ஆசிரியப்பேன் என்று சொன்ன தேவன்தாமே. நாங்கள் ஒரு மனதோடு ஆண்டவரே இந்த காரியத்தை நாங்கள் செய்கிறோம். கர்த்தர் நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த கூடுகையின் முகாந்திரத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். வந்தவர்கள் ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு தெய்வீக பிரசன்னத்தோடு ஆண்டவரை கடந்து செல்ல கர்த்தரை உதவி பாராட்ட முடியாது நாங்கள் செபிக்கிறோம். தாப்பனே, நடுவத்தோடு துதிக்கிறோம். தேவ பிரசனம் ஆளுகை செய்யட்டும். ஆராதனையோட கத்திரக்காரன் கூட இருக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். ஆராதனை நடத்தின மானே கத்தர் பொறுப்படுத்தி நடத்துவீராக ராஜா. நடுவத்தோடு துதிக்கிறோம். விசேஷமா அந்த வேலையில சகோதரன் ஆண்டவரே, இந்த மணிக்காக ஆண்டவரே, அஸ்வினிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே இயேசு நாமத்தினாலே நாங்கள் ஒரு மனதோடு ஆண்டவரே இந்த குடும்பத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தாப்பனே, நடுவத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்துக்கிறோம். துதிய நம்ம யாம கெடுக்கிறோம் இயேசு நல்ல பிதாவே. Thank you.
பூமியின் எல்லைகள் எல்லாம் நமது தேவனுடைய ரட்சிப்பை கண்டது. பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள், முழக்கமிட்டு கம்பீரமாய் பாடுங்கள். சுரமண்டலத்தால் கர்த்தரை கீர்த்தனை பண்ணுங்கள், சுரமண்டலத்தாலும் கீத சத்தத்தாலும் அவரை கீர்த்தனை பண்ணுங்கள். கர்த்தராகிய ராஜாவின் சமூகத்தில் பூரியங்களாலும் எக்கால சத்தத்தாலும் ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள். சமுத்திரமும் அதன் நிறைவும் பூச்சக்கரமும் அதன் குடிகளும் முழங்குவதாக. கர்த்தருக்கு முன்பாக ஆறுகள் கைகொட்டி பர்வதங்கள் ஏகமாய் கெண்டித்து பாடப்படுவது. அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடும் நியாயம் தீர்ப்பார். கொடுத்த நல்ல கர்ப்பத்தின் கனிக்கா நன்றி செலுத்துற கர்த்தாவை சொல்லியிருக்கிறோம். ஏற்ற சமயத்தில் உருவாக்கப்பட்டு ஆண்டவரே, ஆண்டவரே நல்ல காரியங்களை வளர்ந்து வருவதற்கு நன்றி செலுத்துற கர்த்தாவை சொல்லியிருக்கிறோம். ஏற்ற சமயத்திலே தாயும் மகளை பிரித்தெடுப்பதற்கு நன்றி செலுத்துற கர்த்தாவை சொல்லியிருக்கிறோம். ஆண்டவரே, நீ வழிநடத்த இந்த குடும்பத்தை உடைய கரத்திலே முழுவதுமாய் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிற கர்த்தாவை சொல்லியிருக்கிறோம். அவர் போகிற நேரமெல்லாம் உடைய கிருபையை குறைந்து பாதுகாத்து வழிநடத்த ஜெபிக்கிறோம். பகல்ல மேக சமயத்தினாலும் இரவில் அக்னி சமயத்தினாலும் இது வழிநடத்த ஜெபிக்கிற கர்த்தாவை சொல்லியிருக்கிறோம். எல்லா நிலைமைகளிலும் உடைய கிருபை உடைய நிலத்தில் நன்றி செலுத்துற கர்த்தாவை சொல்லியிருக்கிறோம். இவருடைய குடும்பத்தின் பிள்ளைகள் ஜெபிக்கிறோம். இவர்கள் மூலம் அவர்களுடைய அறிவுகளை உத்தேசப்படியாக ஜெபிக்கிற கர்த்தாவை சொல்லியிருக்கிறோம். இவர்கள் மூலம் ஒரு பெரிய சாட்சியாய் இந்த குடும்பத்தை நிறுத்தமாக நன்றி செலுத்துற கர்த்தாவை சொல்லியிருக்கிறோம். இதை பொறுப்படுத்திக் கொண்டவரே, நான் குடும்பமாக திருச்சுவை பிள்ளைகளா இவர்களை மீண்டும் ஆசீர்வதிக்கிற கர்த்தாவை சொல்லியிருக்கிறோம். எல்லா காரியத்தையும் திட்டமிட்டு செய்த தேவன் வருங்காலங்களில் எல்லா காரியங்களையும் நேர்த்தியாய் செய்திருப்பதற்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் பாதையை செமைப்படுத்துவதை நன்றி செலுத்துகிற கர்த்தாவே, நீரை ஆசிரியர் கர்த்தாவே, எல்லா நிகழ்வுகளை பொருட்படுத்த ஜெபிக்கிறோம். அந்த குழந்தைக்கு எல்லா விதமான சரீர சோத்தை பலத்தையும் தரப்படுவதற்கு நன்றி செலுத்த கர்த்தாவே, நீர் வழிநடத்த ஜெபிக்கிறோம். வீட்டுமாய் மூன்று பேரை காலத்தில் உங்களை ஜெபிக்கிற கர்த்தாவே, நீர் பொருட்படுத்திக் இருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் வழிநடத்த ஜெபிக்கிறோம். உங்களை நாங்கள் வளர்ந்து பெறுவதை ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அந்த இக்கட்டான சூழ்நிலையில எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து நன்றி செலுக்கிறோம். இனிமேல் வழிநடத்துவதற்கு நன்றி செலுத்த கர்த்தாவே, வழிநடத்து வல்ல தேவன் வாழ்வின் நாயகா இருந்து இந்த குடும்பத்தை எங்களை வழிநடத்துவதற்கு நன்றி செலுக்கிறோம். உடைய கருத்தில் முழுவதுமாக ஏற்படுத்தி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீரை ஆசீர்வதி கர்த்தாவே, நீர் மகிமைப்படும் எங்களால் அல்ல கர்த்தாவே, உடைய நாமத்துக்கே மகிமை வரக்கூடும் ஜெபிக்கிற கர்த்தாவே சொல்லியிருக்கிறோம். எனக்காக யாரையும் செய்து முடிக்கப்படுறதே நன்றி செலுத்த கர்த்தாவே. அதுபோல ஆண்டவர் குடும்பத்தை ஆண்டவரே, இது எல்லாமே செய்து முடிக்கப்படுறதற்கு நன்றி செலுத்த கர்த்தாவே சொல்லுங்க. நம்மளை தேவனே அடைக்கலம் தேவனே நன்றி செலுத்த கர்த்தாவே, நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். அதிசயங்களை அற்புதங்களை செய்கிற வல்லமையுள்ள தேவன் இந்த குடும்பத்துல எல்லா காரியங்களையும் நிறைவேற்றிருப்பதை நாம் ஜெபிக்கிறோம். மகிமைப்படும் வல்லத்தை ஆசீர்வதி பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் ஜெபம் நல்ல பிதாவே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும், களங்களில் நிரம்பிடும் தானியமும். கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும், களங்களில் நிரம்பிடும் தானியமும். நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே.
கொடான கோடி நன்றி. இந்த நாள் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து எவ்வளோ ஆபத்தெல்லாம் போது வருது, இதெல்லாம் கடந்து போக இந்த வருஷம் முழுவதும் கண்மணி போல என்னையும் குடும்பமாக பாதுகாத்து இந்த நேரத்தில் அவர்கிட்ட எங்களை ஒப்பு கொடுக்குறோம். அவர் நாமும் உயர்வதாக. அதே போல் எப்படி சொல்கிறதுன்னா, நம்ம ஏசப்பாவை நேசிச்சா, அவர் மேலே அன்பு வச்சா நமக்கு எந்த குறையும் இல்லாததுக்கு நான் அவரை ரசித்து நான் பார்த்துக்கிறேன். நம்ம அவரை நேசிச்சா மட்டும் போதும், ஏசப்பான்னு கூப்பிட்டா போதும், அவர் எதுவாக இருந்தாலும் நமக்கு நேர்த்தியாக நடத்தி கொடுப்பாரு. ஒய்ஃப் இப்போ 3 டைம் அபேஷன் ஆச்சு. ஆனால் இந்த வருஷம், போன வருஷம் நான் நிறைய ட்ரை பண்ணேன், இப்படிலாம் ஆகணும் அப்படிலாம் ஆகணும்னு. ஆனால் இந்த வருஷம் எப்படி ஏசப்பா எங்களை ஆசீர்வதிச்சாருன்னா, அதாவது 1600 ரூபாய் சம்பளம், எனக்கு கம்பெனியில் ரூம் ரெண்ட்டு 500 ரூபாய் தருவாங்க. ப்ளஸ் நான் எவ்வளோ நேரம் வேலை செய்யறேனோ அவ்வளோ நேரம் ஓவர் டைம் கிடைக்கும். இந்த 1600 ரூபாய் சம்பளம் ஃபேமிலி விசாவே அடிக்க முடியாது. ஆனால் என்ன ஏசப்பா ஃபேமிலி விசா அடிக்க வச்சு, அது கிருவியால் அவரால் மட்டும்தான் முடியும். அது காட்சனான ஒருத்தர் தான் இந்த ஐடியா கொடுத்தாரு, இது போல பண்ணலாம் பண்ணின்னு. அப்போ அவர் ஆண்டவருக்குள்ள உள்ளவர் தான். அப்போ அவர் மூலியமா ஒருத்தர் மூலம் பேசி தான் நமக்கு இது செய்யறாரு. அதே போல இந்த வருஷம் ஏன் விசேஷம் சொல்றேன்னா, இப்போ ஏசப்பா வந்து ஃபேமிலி விசா மட்டும் அடிக்க வச்சு ரினிவல் பண்ணி செய்யல. இந்த வருஷம் அஸ்னிக்கு இன்சூரன்ஸு போட வச்சு, அந்த இன்சூரன்ஸுக்குள்ள எனக்கு வந்து ஒரு ஸ்கேனுக்கு 400 ரூபாய் 600 ரூபாய், அது போலாம் பெரிய ஸ்கேன்ல என்ன ஆகணும். ஆனா இது எல்லாமே கம்பெனி குரூப் இன்சூரன்ஸ் மூலியமா போட வச்சு, அது நான் அண்ணங்கிட்ட போய் சொல்றதுக்கு அந்த நானும் தேசப்பா எனக்கு தான் கொடுத்தாரு. எனக்கு அது போல குரூப் போட சொல்லுங்க அப்படின்னு. இவ்வளோ ப்ரொடக்ஷன் மேனேஜர் நம்ம கம்பெனியில் சரவணன்னு, எனக்கு மூத்த அண்ணன் போல இவரு. அப்போ அவர்கிட்ட சொன்னேன் நான். அவரு போயிட்டு நான் ஜெபம் பண்ணி தான் சொன்னேன். அப்போ உள்ள போயிட்டு பேசி இந்த வருஷம் அந்த இன்சூரன்ஸும் நடக்கிறதுக்கு கிருபியா செஞ்சு எல்லா காரியத்தையும் இன்சூரன்ஸ் மூலியமாவே நடத்தின்னு வந்தாரு. இது வரைக்கும் பாதுகாத்த தேவன். இப்போ எப்படி சொல்லும் போதுன்னா, நான் அதான் நமக்கு வந்து பாடுகள் இருக்கு, நிறைய இருக்குதான். ஆனா அதெல்லாம் தாண்டி நம்ம பேசப்போல வந்தோம்னா அவர் பாடுகள் கொடுப்பாரு. அதெல்லாம் கடந்து வரும்போது தான் அவரோட பிள்ளையா நம்ம மாற முடியும். அதுக்கு நான் எப்படி சொல்லணும்னா, இப்போ ஒரு மாசமா நான் அஸ்னி இந்த இன்சூரன்ஸ் எல்லாத்தையும் கடந்து வரும்போது, அது ஏன்னா இப்போ அந்த ஒரு மாசமா நான் ஏசப்பாக்கு நன்றி சொல்லுவேன். எப்படின்னா, இந்த மாசம் வரைக்கும், அதாவது இந்த 3 டைம் வந்து 2 மாசம் வரைக்கும் போவோம், 3 மாசம் வரைக்கும் உடனே அபேஷன் ஆயிடும். ஆனா இந்த மாசம் ஒரு மாசமா நான் அவருக்கு நன்றி சொல்லி, ஏசப்பா இந்த மாசம் வரைக்கும் எங்களை குடும்பமா நீங்க கடக்க வச்சீங்க. ஏன்னா நாங்க 3 பேர்ல இப்போ குடும்பமா எங்களை கடக்க வச்சீங்க, குடும்பமா எங்களை கடக்க வச்சீங்க. ஒரு மாசமா ஆகும்போது நான் அவர் ப்ரேயர் பண்ணி ஜெபம் பண்ணி அவருக்கு நாமத்தை உயர்த்தும் போது, அந்த எல்லா மாசமும் அற்புதமா அஸ்னிக்கு என்ன தேவை, என்ன சாப்பாடு, என்ன குழம்பு, என்ன தேவை, எதுவா இருந்தாலும் எப்படின்னா வந்து அந்த பேரு என்னால சொல்ல விரும்பல. ஆனா அதான் ஏசப்பா நம்ம அனுபவிக்கும் போது அவரை சுத்தி இருக்கிறவங்க எல்லாமே அவ்வளவு அன்பு நமக்கு கொடுக்குறாங்க. அதாவது அவருக்கு நம்ம பிடிச்ச புள்ளியா மாறிட்டா போதான், அவருக்கு அவரோட புள்ளிய எந்த காதலையும் கீழே விழவே விட மாட்டார். ஸோ அது போல நான் ருசிச்சு ரசிச்சு அவ்வளோ ஏசப்பாவை நான் அறிஞ்சிருக்கிறேன், நான் உணர்ந்துக்கிறேன். இப்போ அதே போல இன்சூரன்ஸ் இப்போ கடைசி டைம்ல இப்போ ரினவல் செய்யும் போது கூட பிரச்சனை தான். ரினவல் ஆகல, திடீர்னு டாக்டர் சொல்லிட்டாங்க எப்போனாலும் வழி வரலாம் கூட்டின்னு போனேன். ஐயோ 2 நாள் இன்சூரன்ஸ் எப்போ ரினவல் அதுக்கு முன்னே ஆயிடுச்சுன்னா இப்படி ஆகுமே அப்படி ஆகுமே, அதெல்லாம் நான் கொஞ்சம் தயங்கினேன். ஏன்னா இப்போ என்கிட்ட வந்து காசுன்றது நான் கொஞ்சம் நகை அஸ்னி பொருள் கொஞ்சம் வச்சுக்கிறேன். நான் என்னன்னா இந்த பொருள் மேல மட்டும் இல்லை பலம், நான் ஏசப்பா மேலதான் நம்ம அதை வித்து செய்யலாம் அப்படிலாம் ஒரு இதுதான். எதுனா ஒரு எமர்ஜென்சி நான் முழுமையா ஏசப்பா விசுவாசமா இருந்தேன். அவர் இந்த இன்சூரன்ஸ் நமக்கு நடத்தி கொடுப்பாருமா, நம்ம ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு. அதோட பிரேயர்ஸ் எல்லாம் நம்ம மகன்கிட்ட பிரேயர்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சவங்க எல்லாத்தையும் சொல்லி ப்ரேயர் பண்ணோம். கத்தர் கிருபியா நேற்று சாயந்தரம் இன்சூரன்ஸ் மறுபடியும் ரினிவல் பண்ணி அஸ்னிக்கு பிரசவத்துக்கு ரினிவல் பண்ணி கொடுத்தாரு. அஸ்னி அந்த ரினிவல் பண்ண கையோட ஹாஸ்பிட்டல் போயிட்டு செக்கப் முடிச்சுட்டு வந்துச்சு. அதுக்கு ஏசப்பா கொடான கோடி நன்றி சொல்றேன். அதே போல ஏன்னா எங்க அம்மா மூலியமா தான் நாங்களாம் ஆண்டவருக்குள்ள ரட்சிக்கப்பட்டு வந்தோம். ஆனா ஒரு கட்டத்துல தான் இது போலதான் பாடு. எங்க அம்மா வந்து இறந்ததுக்கு அப்புறம் எங்க அம்மா இறந்துட்டாங்களே, சில டைம் நானும் கொஞ்சம் அதுக்கு முன்ன ஒரு 5 வருஷத்துக்கு முன்னெல்லாம் சொல்லலாம் ஏசப்பாக்குள்ள நானும் கொஞ்சம் அது விலகி அது போல இருந்தேன். ஆனா ஒரு கட்டத்துல நம்மளே உணர்ந்தேன், ஏசப்பா நம்ம நேசிக்கிறோம்னா அவருக்குள்ள வரணும்னா நம்ம எல்லாத்தையும் கடந்துதான் போகணும். ஏன்னா அவ்வளவு ஈஸியா வந்து நம்ம ஏசப்பா வந்து ஏத்துக்க முடியாது. எல்லாத்தையும் கடந்து வரும்போது அவர் ஆசிரியமா கொடுக்குறாரு. அதுல ஒரு எதுவா இருந்தாலும் அது அதான் ஒரே ஒண்ணுதான் என்னன்னா, நம்ம சுமைய நீ என்கிட்ட வச்சிரு,
நீ அப்படியே சொந்த நிக்கிறேன்னு அவர் சொல்லும் போது நான் அவர்கிட்ட நானா பேசுவேன் கொள்ளுவேன், லாஸ்ட் ஒரே வார்த்தை சொல்றேன், ஏசப்பா உங்ககிட்ட சொல்லிட்டேன், நீங்க பாத்துங்க, நீங்க எங்களுக்கு வழி நடத்தி விடுங்க அப்படின்னு அவர் மேல சொம்மை அறிக்கை வச்சுட்டு நான் ஜாலியா போறதுதான். மீதி எல்லாம் அது இது வரைக்குமே என்னையும் அஸ்னியும் துபாயில அது குடும்பமா இந்த நாள் வரைக்கும் எங்களை வச்சுன்னுக்கிறாருன்னா அது ஏசப்பாவோட நாமத்தை மாத்திரம் சோத்திரம் சொல்லும். ஏன்னா நான் ஒரு லேபரா இருந்து இந்த ஒரு சூழ்நிலை இருந்து எல்லாத்தையும் என்னை சமாளிச்சு என்னை போக வச்சுன்னுக்கிறாருன்னா அது ஏசப்பா கிருபையினால மட்டும்தான். அவர் நாம என்று மகிமைப்படுவதாக. ஆமீன் ஆமீன் ஆமீன். சோத்திரம். ஏசப்பா இந்நாள் எல்லாம் கம்பெனி போல பாதுகாத்து வழி நடத்தினாரு. இந்த 10வது வருஷம் இப்போ நடந்துட்டு இருக்கு. ஏசப்பா வந்துட்டு இந்த 10 வருஷத்துல எத்தனையோ பாடுகள் இந்த 10 வருஷத்துல எத்தனையோ பாடுகள். ஒவ்வொரு டைமா வந்துட்டு இந்த ஊருக்கு போகும்போதும் ஊர்ல இருந்தப்பயும் வந்துட்டு கொரோனா டைம்ல ஊர்ல இவர் இங்க வந்துட்டாரு, நான் ஊர்ல தனிமையா இருந்தப்பயும் நிறைய கேள்விகள், பேபி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா வந்துட்டு அதையும் கடக்க வச்சாரு. கவலை அவர் மேல வச்சுட்டோம்ல, அழக்கூடாது, அப்புறம் போச்சு பரியாசமா இல்லைங்க. ஆமா ஏசப்பா எல்லாத்தையும் கடக்க வச்சாரு. நல்லபடியா இங்க துபாய் தேசத்துக்கு மறுபடியும் கூட்டி வந்தார். முன்னாடி துபாய் தேசத்துல இருந்தோம், 2 பேர் ஃபேமிலியா கஷ்டப்பட்டால இருந்தோம். நேர்த்தியா ஏசப்பா வந்துட்டு மறுபடியும் ஊருக்கு போன உடனே கொரோனால ஊர்ல 2 வருஷம் ஒவ்வொரு வருஷமும் மாத்தி மாத்தி கொரோனால இருந்தோம். கொரோனால இருந்து மறுபடியும் வந்தாரு. வந்துட்டு எனக்கு விசிட்டிங் நல்லபடியா எடுத்தாரு. ஏசப்பா வீசாவும் கிடைச்சிச்சு. கிடைச்சி வந்துட்டு பேபி ஃபார்ம் ஆச்சு காட்டா அதே மாதிரி 2 மாசம் ஹார்ட் பீட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஊருக்கு போயிட்டு அபார்ஷன் பண்ணிட்டு வர்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் நிறைய டிப்ரெஷன்ல அந்த மாதிரி இருந்தோம். ஏசப்பா அதையும் கடக்க வச்சாரு. ஆனா ஏசப்பா விடலை, ஏசப்பா நோக்கி ஓடணும், ஏசப்பா நீங்க பாத்துக்கீங்க எதா இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடணும். அதுக்கப்புறமும் வந்துட்டு எனக்கு மறுபடியும் பேபி நின்றுச்சு. ஹார்ட் பீட்டும் வந்துச்சு, 3 மாசம் இதுலயே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹார்ட் பீட் இல்லை, அது வந்து நார்மலா வந்துட்டு அபார்ஷன் ஆயிடும் அப்படின்னுட்டாங்க. அதுக்கப்புறமா இப்போ ஊருக்கு போனோம். ஊருக்கு போனப்போ நிறைய கேள்விகள் என்ன மாதிரி இருக்கு. நீங்க ஏசப்பா போயிட்டீங்க அதனால இது போல ஆகுது அப்படின்னு. அப்போ அதான் நான் ஏசப்பாட்டு இப்போ நான் என்ன சொன்னேன்னா, நான் கூட அதான் சொன்னேன், இந்த டைம் ஊருக்கு போகும்போது 3 பேரா போயிட்டு ஆனா நல்லா பேசுறாங்க சொல்றாங்க. நான் அந்த வார்த்தை வந்துச்சுல்ல, அதனால ஏசப்பாட்டு நான் சொன்னேன், மனுஷங்களை உங்க தானே ஏசப்பா தெரியும், அவங்க நாக்கு தானே, நீங்க பாத்துங்க. நாங்க அந்த டைம் ஊருக்கு போகும்போது 3 பேரா போனோம் தான். கூட அஸ்னி மாசம் வந்ததுக்கு அப்புறம் ஊருக்கு அனுப்பலாம் சில பிளான்லாம் இருந்துச்சு. அப்படிலாம் இல்லை, இங்கே எல்லாத்தையும் ஏசம் பண்ணாரு சார். அதான் அதுக்குதான் சாட்சி. இன்சூரன்ஸ் ரினோல் பண்ணாரு. இங்கே எல்லாம் பார்ப்பேன். இன்னமும் அவங்க தம்பி சொன்ன பேசுறாப்புல. ஆனா இப்போ நாங்க 3 பேரா போகும்போது அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டோம். ஆனா அவங்கள ஏசப்ப தொடணும். ஏன்னா நாங்க போய் அவங்க முன்னாடி சாட்சியா நிக்கும் போது அவர் நாம இன்னும் உயர்த்தப்படணும். சொன்ன நாக்கு திருப்பி ஏசப்பான்னு கூப்பிடணும். அதனால ஏசப்ப நாம மகிமைப்படுவதாக. கூட போன தம்பி தான் கேட்டார், நீங்க இப்படி போயிட்டீங்க, அதனாலதான் உங்களுக்கு இது போல ஆயினுக்குது. அப்ப ஊர்ல இருந்தப்பயும் வந்துட்டு இங்க போலாம் அங்க போலாம் இந்த சாங்கியம் வரலாம் அப்படின்லாம் சொன்னாங்க. எதுவுமே வேண்டாம், எதுவும் பண்ண வேண்டாம், எசப்பா கொடுக்குற டைம்ல கொடுப்பாரு. எனக்கு வந்து எசப்பா வாக்கு கொடுத்துருக்காரு. 5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வாக்கு கொடுத்தாரு. ஏற்ற நேரத்துல ஒரு குமார்த்தியை பெற்றெடுப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வாக்கு கொடுத்துருக்காரு. அவர் நேர்த்தியா எனக்கு நடத்துவாரு. ஏன்னா கொரோனா முடிஞ்சிட்டு ஒரு ஊருக்கு வந்துட்டாரு. நான் தனிமையா அந்த வீட்டுல இருந்து அழுது அந்த மாதிரி இருந்தப்போ ஏசப்பா என்கிட்ட பேசினாரு. ஒவ்வொரு நாளும் வந்துட்டு நான் சோர்ந்து இருக்கிற டைம் எல்லாம் ஏசப்பா குரல் கேட்கும்.
ஏசப்பா எனக்கு நேர்த்தி அவர் பேசுவாரு என்கிட்ட, கலங்காத திகையாத, உன் தேவனாகிய கர்த்தர் நான் உன்னோட இருக்கேன், நீ எதுக்கும் பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா ஒவ்வொரு டைமும் என்னை தேற்றி இந்நாளிலும் வழி நடத்தினாரு. இப்போ நான் சோர்ந்து போனாலும் ஏதாவது ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்து சொப்பனத்துலயாவது என்கிட்ட பேசுவாரு, பேசி கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு பாப்பா நின்னதும் வந்துட்டு எனக்கு தெரியாது. எனக்கு அதுக்கு முன்னாடி ஊருக்கு போயிட்டு வந்துட்டு ஜபனை வச்சு வயிற்றுல தர ஏசப்பா எனக்கு குழந்தை கொடுத்ததுக்கு எனக்கு நன்றிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிக்காத்துக்கு முன்னாடியே வந்துட்டு ஜபனை வச்சு விசுவாசமா காலையில 5 மணிக்கு எழுந்திரிச்சு ஜபம் பண்ணிட்டே இருப்பேன். 1 மாசம் கழிச்சிட்டு ஒரு வேலை ஒண்ணு கிடைச்சிச்சு எனக்கு, வேலைக்கு போலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட பேசிட்டு எல்லாம் ஓகே. அந்த டைம்ல ஏசப்பா ஒண்ணு இருக்குனாரு, சொப்பனத்துல வந்து உங்க வயிற்றுல ஒரு குழந்தை இருக்கு, அது வந்துட்டு பேரும் சொன்னாரு, உங்க வயிற்றுல ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏசப்பா வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் நம்பல, என்னன்னு தெரியல இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்புறம் விசுவாசம் இல்ல, ஏசப்பா கொடுத்துட்டேன்னு சொன்னாரு. அப்ப கொடுத்துட்டாரு. 26 நாள் தான் ஆயிருக்கு. போயிட்டு கிட்ட எடுத்துட்டு வந்து செக் பண்ணி பார்த்தா 2 கோடு வந்துச்சு. அப்போ நம்பாம மறுபடியும் இன்னொரு கிட்ட எடுத்து செக் பண்ணேன், மறுபடியும் 2 கோடு வந்துச்சு. ஏசப்பா கொடுத்துட்டாரு. அப்போ ஒவ்வொரு டைமும் அந்த 3 டைம் ஆபாஷன் 2 மாசம் 3 மாசம் இல்ல, இந்த வாட்டி ஏசப்பா கொடுத்துட்டாரு. விசுவாசமா இருக்கேன் நானு. ஒவ்வொரு நாளும் ஜெபனை வச்சு ஏசப்பா நீங்க கொடுத்ததுக்கு நன்றிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரணும். போயிட்டு வந்து கன்ஃபார்ம் இந்த வாட்டி ஏசப்பா கொடுத்துட்டாரு அப்படின்னு. இப்போ ஒவ்வொரு மாசம் என்ன 10 வருஷம் கழிச்சு ஏசப்பா வந்துட்டு நேர்த்தியா இந்த குழந்தைய கொடுத்ததுக்கு ஏசப்பா கூடான கோடி நன்றி சொல்லு. எத்தனை கோடிகள் நன்றி சொன்னாலும் இதாகாது. ஏசப்பா கூடான கோடி நன்றி. ஃபர்ஸ்ட் தெரியாது, தமிழ் கூட தெரியாது. வந்து டாக்டர் பிசினஸ் நேம் போர்டெல்லாம் கொடுத்துட்டு நான் தான் ரிசீவ் பண்ணி வந்து சைன்லாம் போட்டு ப்ளஸ் என்ன கேட்டேன், மணின்னு கேட்டோன்னா சரி தமிழான்னு கேட்டேன். ஆமாம் தமிழில் பேச ஆரம்பித்தோம். அப்புறம் இப்படி பேசி சொல்லிட்டு இந்த மாதிரி எங்கே சர்ச்சுக்கு போகிறேன்னு கேட்டேன். அந்த மாதிரி எங்கே போகிறோன்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கு வர சொன்னேன். இப்போ அப்படி சர்ச்சு வந்து அப்படியே இப்போ சொந்த தம்பியும் ஆகிட்டேன். அப்படியே அப்படி மீட் பண்ணது ஒரு கோஇன்சிடென்ட். திடீர்னு வந்தான், அப்படி மீட் பண்ணோம். இப்போ வந்து எல்லா இதுலையும். அப்புறம் என்னன்னா மணிக்கு வந்து இருக்க மனசு வந்து ரொம்ப பெருசு. ஆக்சுவலாக சொல்லியே ஆகணும். அவன் சொன்னான் இல்லையா, இப்போ எவ்வளவு சம்பளம் வாங்கன்னு சொன்னா இல்லையா, நான் வேலை இல்லாத சமயத்துல எனக்கு உதவி பண்ணான். அவ்வளவு பெரிய மனசு அவனுக்கு உண்மையில. அது வந்து ஆண்டவர் ஆசிரியர் உண்மையில பெரிய விஷயம் தான். ஏன்னா இப்போ நிறைய பேர் இருக்காங்க, வசதியானவங்க இருக்காங்க. அவங்க கூட யோசிக்காத சமயத்துல கூட இவன் வந்து அவனோட சூழ்நிலையில கூட மத்தவங்க பத்தி யோசிப்பான். அதான் அவனோட மனசு. அவன் அதே மாதிரி அஸ்வினி சொல்லதில்ல, அவளுக்கு ஹெல்ப் பண்ற மனசு அவ்வளவு நல்லா இருக்கு. வீட்டுக்கு வந்தா சும்மாவே இருக்க மாட்டான், ஏதாச்சும் செஞ்சுக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு ரொம்ப ஒரு அவ்வளவு ரெண்டு பேருக்கும் அவ்வளவு நல்ல மனசு ஆண்டவர் கொடுத்துருக்காரு. ஆசீர்வாதம் உன்னையும் பிள்ளைங்களையும் இன்னும் ஆசீர்வதிக்கப்படும். இது வந்து தொடக்கம் தான். ஆமா, இன்னும் மென்மேல ஆசீர்வாதம் பெறுவேலா.